பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த மாலை வேளையிலும் உங்களை சந்திப்பதில் நான் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே நம் அனைவரையும் அவர் பன்மடங்கு ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. அந்த தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோசனையில் பெரியவரே, ஆராதனை ஆராதனை, செயல்களிலே வல்லவரே, ஆராதனை ஆராதனை. ஓசன்னா உன்னத தேவனே, ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்லாண்டவரே, இந்த மாலை வேளையிலும் என்னை மறைத்து வெளிப்பட போகிற நல்ல தயவுக்காய் ஸ்தோத்திரம். இந்த தேவ செய்தியை கேட்பதற்கு ஆயத்தமாக இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலையும் ஒரு தெய்வீக வல்லமை இறங்கும்படியாக செபிக்கிறோம். தடைகளை எடுத்து போடும், என்னை மறைத்து வெளிப்படும், கேட்கிற ஜனங்களை ஆறுதலடைய செய்தலும் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த நாளிலும் கூட உங்களை நான் மறுபடியும் சந்திப்பதிலே நான் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இதுவரை நம்ம நடத்தினவர் இன்னமும் ஒரு குறைவில்லாமல் நடத்துவார். அப்படிப்பட்டதான விசுவாசம் எங்களுக்குள்ளே இருக்கிறது. நடத்தி வந்த ஒவ்வொரு பாதைகளையும் பார்க்கும் பொழுது ஆண்டவருக்கு நன்றி சொல்ல முடியாமல் இருக்க முடியாது. ஒவ்வொரு நாளும் நன்றி சொல்ல வேண்டியதான கட்டாயத்தில் இருக்கிறோம். இந்த நாளிலும் கூட இந்த தேவ செய்தியின் மூலமாய் உங்களை சந்திக்கப் போகிறேன். நிச்சயமாய் ஆண்டவராகிய தேவன் உங்களோடு கூட பேசுவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். கவனமாய் ஆயத்தமாய் ஜெபத்தோடு காத்திருப்போம். கர்த்தர் நம்மோடு கூட இடைபடுவாராக. ஆமென் ஆமென். இந்த நாளிலும் தேவ செய்திக்கு ஆதாரமாக 66ஆம் சங்கீதம் 16வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். தேவனுடைய பிள்ளைகள் கவனியுங்கள். தேவனுக்கு பயந்தவர்களே, நீங்கள் எல்லாரும் வந்து கேளுங்கள். அவர் என் ஆத்துமாவுக்கு செய்ததை சொல்லுவேன் என்று தேவ மனுஷன் சொல்லுகிறான். அவர் சொல்லுகிற நல்ல ஒரு வார்த்தையை நீங்கள் கவனிக்கிற பொழுது அவன் தெளிவாக சொல்கிறான், என் ஆத்துமாவுக்கு என் கர்த்தர் செய்த நன்மைகளை எல்லாம் நான் உங்களுக்கு சொல்லுவேன் என்று சொல்லுகிறான். அப்படியானால் அதை இன்னும் தெளிவாக சொல்லப்போனால், தேவன் அந்த தேவ மனுஷனுக்கு என்ன என்ன அற்புதங்கள், அடையாளங்கள், ஆசீர்வாதங்கள், நன்மைகள் எல்லாம் செய்தாரோ அதை எல்லாவற்றையும் நான் சாட்சியாக உங்களுக்கு சொல்லுவேன் என்று சொல்லுகிறேன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கபல சந்தர ஹந்தரிகலவா. எனக்கு என் தேவன் செய்த நன்மைகளை எல்லாம் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்கிறேன், கேளுங்கள் என்று சொல்லுகிறான். அப்படியானால் எவ்வளவு ஆசீர்வாதத்தின் நன்மையை பெற்றிருந்தாலும் அவன் சொல்லுகிற ஒரு வாஞ்சையான காரியம் என்ன, தாகமான காரியம் என்ன, நான் இதை பிறருக்கு சொல்லணும். என் தேவன் எனக்கு செய்த நன்மையை நான் மற்றவர்களுக்கு சொல்லணும். காரணம், அவர்களும் என்னை போன்று பல வியாதிகளில், பிரச்சனைகளில், பாடுகளில் இருந்திருக்கலாம், இப்போது இருந்து கொண்டு இருக்கலாம். இந்த சாட்சி அவர்களுக்கும் பிரயோஜனப்படட்டுமே. அவர்கள் இந்த சாட்சியின் மூலமாக தேவனை ஏற்றுக்கொள்ளட்டுமே.
இந்த சாட்சியின் மூலமாய் அவங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டுமே, இந்த சாட்சியின் மூலமாக அவங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாகட்டுமே, இந்த சாட்சியின் மூலமாய் அவங்களுக்கும் பல நன்மைகள் உண்டாகட்டுமே என்கிற ஒரு தாகம், ஒரு வேஞ்சை, ஒரு தாகமும் ஒரு வாஞ்சையும் உள்ளதான தேவ மனுஷன் சொல்கிறான், தேவனுக்கு பயந்தவர்களே நீங்கள் எல்லாரும் வந்து கேளுங்கள், அவர் என் ஆத்துமாவுக்கு செய்ததை சொல்லுவேன் என்று சொல்லுகிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவச்சனமே, உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் எவ்வளவோ அற்புதங்களும் அடையாளங்களும் நன்மைகளும் ஆசீர்வாதங்களையும் செய்திருப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் வியாதியோடு இருந்தபோது, பிரச்சனையோடு இருந்தபோது, போராட்டத்தில் இருந்தபோது, பாடுகளில் இருந்தபோது, நெருக்கத்தில் இருந்தபோதெல்லாம் நீங்கள் போராடி ஜெபித்திருப்பீங்க. உங்கள் ஜெபத்தை கேட்டு தேவன் உங்களுக்கு அற்புதம் செய்திருப்பார். அல்லது உங்கள் சபை போதகர் ஜெபித்து உங்களுக்கு தேவன் அற்புதங்களை செய்திருப்பார், விடுதலையை தந்திருப்பார். பிசாசின் பிடியில் இருந்தபோது எத்தனையோ ஊழியக்காரர்கள் உங்களுக்காக தேவ சமூகத்தில் ஜெபித்திருப்பார்கள். அவர்கள் எல்லாருடைய ஜெபத்தை கேட்டு கர்த்தர் உங்களுக்கு விடுதலை தந்திருப்பார். எத்தனையோ பேர் உங்களுக்காக இரவும் பகலும் ஜெபித்திருப்பார்கள். எத்தனையோ சபையார்கள் ஜெபித்திருப்பார்கள். நீங்க போகிற சபை மக்கள் உங்களுக்காக கண்ணீரோடு உபவாசத்தோடு ஜெபித்திருப்பார்கள். அந்த ஜெபத்தை எல்லாம் கர்த்தர் கேட்டு உங்களுக்கு அற்புதங்களை செய்திருப்பார், நன்மைகளை செய்திருப்பார், அடையாளங்களை செய்திருப்பார். அதை மறந்துடக்கூடாது, அதை மறந்துடக்கூடாது. அப்படியானால் இந்த அற்புத அடையாளங்களெல்லாம் வாங்கின நீங்க என்ன செய்யணும்? இப்போ நன்மைகளை பெற்ற நீங்க என்ன செய்யணும்? அதிசயத்தை பெற்ற நீங்க என்ன செய்யணும்? உங்க சபை மக்கள் உங்களுக்காக ஜெபித்து நீங்கள் விடுதலை அடைஞ்சிருக்கிறீங்க பாருங்க, ஊழியக்காரர்கள் ஜெபித்து நீங்கள் நன்மையை பெற்றிருக்கிறீங்க பாருங்க, நீங்க என்ன செய்யணும்? அப்படி என்று சொன்னால் அங்க தேவ மனுஷன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறான். எனக்கு என் தேவன் செய்த நன்மைகளை நான் மற்றவர்களுக்கு சொல்லுவேன், மற்றவர்களுக்கு சொல்லுவேன். நான் இப்படிப்பட்ட வியாதியில் இருந்தேன், இப்படிப்பட்ட பிரச்சனையில் இருந்தேன், இப்படிப்பட்ட போராட்டத்தில் இருந்தேன், இப்படிப்பட்ட பண கஷ்டத்தில் இருந்தேன், மன கஷ்டத்தில் இருந்தேன். தேவனுடைய பிள்ளைகள் எனக்காக ஜெபித்தார்கள், என் சபை மக்கள் எனக்காக ஜெபித்தார்கள், என் ஊழியக்காரர்கள் எனக்காக ஜெபித்தார்கள். எனக்கு தேவன் அற்புதமான விடுதலை கொடுத்தார், அற்புதமான நன்மைகளை செய்தார். எனக்கு செய்த ஆண்டவர் உங்களுக்கும் செய்வார் என்று சொல்லுகிற அந்த சாட்சியின் மூலமாய் அநேக நன்மையை பெறுவதற்காகத்தான் கர்த்தர் உங்களுக்கு நன்மையை செய்திருக்கிறார். அப்படியானால் விடுதலை பெற்றதான நீங்கள் என்ன செய்யணும் என்றால், நீங்க பெற்ற அனுபவ சாட்சி இருக்கு பாருங்க, தேவன் உங்களுக்கு செய்த நன்மைகள் இருக்கு பாருங்க, இதையெல்லாம் மற்றவர்களுக்கு நீங்க சொல்ல கடமைப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள். சொல்ல நீங்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள். உங்களுக்குள்ள ஒரு வாஞ்சை இருக்கணும், உங்களுக்குள்ள ஒரு தாகம் இருக்கணும், உங்களுக்குள்ள ஒரு எதிர்பார்ப்பு இருக்கணும். ஆண்டவரே, நான் இப்படிப்பட்ட வியாதியில் இருந்தேன், இப்படிப்பட்ட போராட்டத்தில் இருந்தேன், இப்படிப்பட்ட பலவீனத்தில் இருந்தேன், எனக்காக ஜெபித்த அத்தனை பேருடைய ஜெபத்தை கேட்டு எனக்கு பரிபூர்ண சுகம் தந்தது போல, ஆண்டவரே, என்னை போல எத்தனையோ பேர் பாடுகளில் வியாதிகளில் போராட்டத்தில் இருக்கிறாங்க, அவங்களும் சுகம் பெறணுமே, அவங்களும் விடுதலை பெறணுமே, அவங்களும் அற்புதங்களை செய்யணுமே, அவங்களுக்கும் ஒரு நன்மை உண்டாகணுமே, அவங்களும் அற்புதத்தை பெற்றுக்கொண்டு உமக்கு சாட்சியா வரணுமே, உம்மை அறியாத ஜனம் உம்மை அறியணுமே, உம்மை ஏற்றுக்கொள்ளாத ஜனம் உம்மை ஏற்றுக்கொள்ளணுமேங்கிற வாஞ்சையும் தாகமும் நமக்குள்ள இருக்கணும். தேவ பிள்ளையே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு அநேகர் செய்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? ஒரு ஆளுக்கு வியாதியோடு இருப்பாங்க, ஒரு நபர் பிரச்சனையோடு இருப்பாங்க, போராட்டத்தில் இருப்பாங்க, சபையார் அல்லது போதகர் அல்லது வேற ஊழியக்காரர்கள் இல்லை அவங்களே ஜெபித்து விடுதலையை பெற்றிருப்பாங்க. அவங்க செய்கிற அடுத்த காரியம் என்ன தெரியுமா? நேராக போவாங்க, சபையில் போய் ஒரு சின்ன சாட்சியை சொல்லுவாங்க, அதோடு முடிச்சிருவாங்க.
இயேசு எனக்கு அற்புதம் செய்தார், எனக்கு சுகம் தந்தாலும் முடிச்சிருவாங்க. சபையிலே சாட்சி சொல்லி முடிச்சிருவாங்க, நல்ல காரியம்தான். ஆனாலும் என் தேவன் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? தேவன் உங்களுக்கு செய்த நன்மை எல்லாம் அது மற்றவர்களுக்கு பிரயோஜனப்படக்கூடிய அளவுக்கு நீங்கள் இயேசுவை அறியாத ஜனத்துக்கும் வியாதியோடு பிரச்சனையோடு போராட்டத்தோடு இருக்கிறதான உன் இனபன ஜந்துக்களில் யாராவது அப்படிப்பட்ட பிரச்சனையில் இருக்கலாம், ஆஸ்பத்திரியில் இருக்கலாம், உன் குடும்பத்தில் இருக்கலாம், உன் வீட்டு பக்கத்தில் சுகம் இல்லாமல் இருக்கலாம், பிசாசின் பிடியில் இருக்கலாம், பில்லேஸ்வரன் கட்டும் மந்திரவாதத்தில் இருந்து அவஸ்தைப்பட்டு கொண்டு இருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு நீங்கள் போய் சொல்லுங்க, நீங்கள் போய் சொல்லுங்க, கவலைப்படாத. இயேசு உயிரோடு இருக்கிறார். அவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறவர், அவர் அற்புதம் செய்கிறவர், அவர் நன்மையை செய்கிறவர். எனக்கு இப்படித்தான் இந்த பிசாசினுடைய போராட்டத்தில் இருந்தேன், பல விதமான போராட்டத்தில் இருந்தேன். விடுதலை கிடைக்குமா கிடைக்காதா என்கிற சந்தேகத்தோடு என் குடும்பமே இருந்தது. ஆனாலும் கர்த்தராகிய இயேசுவை நம்பினேன், ஜெபித்தேன், தேவனுடைய ஆலயத்துக்கு போனோம், அங்கே பாஸ்டரும் ஜெபித்தார்கள். இயேசு எனக்கு சுகம் தந்தார். எனக்கு சுகம் தந்த ஆண்டவர் உனக்கும் சுகம் தருவார், உனக்கும் அற்புதம் செய்வார், உனக்கும் விடுதலை செய்வார், வா என்று சொல்லி பாருங்கள். நீங்கள் சொல்லுகிற சாட்சி மற்றவர்களுக்கு அது பிரயோஜனம் உள்ளதாக மாற வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரயோஜனம் உள்ளதாக மாற வேண்டும். நீங்கள் சொல்கிற சாட்சி நிமித்தமாக அந்த ஆத்துமா இயேசுவை அறியாதவர்களாக இருந்தாலும் அவர்கள் இயேசுவையும் அறிந்து கொள்வதற்கும் இயேசுவை நம்புவதற்கும் உங்கள் சாட்சி ரொம்ப முக்கியமாக இருக்கும், ரொம்ப முக்கியமாக இருக்கும். அது மாத்திரமல்ல, ரொம்ப பிரயோஜனமாகவும் இருக்கும். இயேசுவை அறிந்தவனுக்கு, இயேசுவை நம்பி வாழ்ந்து கொண்டு இருக்கிறவர்களுக்கு உங்கள் சாட்சி ஒரு உயிர் உள்ள சாட்சியாக இருந்தேன்னு சொன்னால் அது அவங்களை இன்னும் விசுவாசத்தில் எழுப்பும், இன்னும் கர்த்தருக்குள்ளாடி எழுப்பி பிரகாசிக்க செய்யும். ஆகினால்தான் தேவ பிள்ளையே, கர்த்தர் உங்களுக்கு செய்த நன்மைகளை சொல்லாம இருக்கக்கூடாது. சபையில் கண்டிப்பாக சொல்லணும். அதே நேரத்தில் இயேசுவை அறியாத ஜனத்துக்கும் சொல்லுங்க, அறிந்த ஜனத்துக்கும் சொல்லுங்க, வியாதியோடு பிரச்சனை இருக்கிற எல்லாருக்கும் நீங்க சொல்லுங்க. உங்க சாட்சி மற்றவர்களை உயிர்ப்பிக்கட்டும், உங்க சாட்சி மற்றவர்களை விசுவாசத்தில் கொண்டு வரட்டும், உங்க சாட்சி மற்றவர்களை இன்னும் இயேசு வண்டையில் வர செய்யட்டும், உங்க சாட்சி கிறிஸ்துவுக்குள் வராத ஜனத்தை வரவழைக்கட்டும். அப்படிப்பட்ட சாட்சியாக உங்க சாட்சி மாற வேண்டும். அதனால தான் சங்கீதக்காரன் ரொம்ப தெளிவாக சொன்னான். அவன் பாருங்க, ஒவ்வொரு காலகட்டத்தில் அவன் சொல்கிறான், என் ஆத்துமாவே, என் ஆத்துமாவே நீ மறந்துடாத. எதை மறந்துடக்கூடாது? தேவ மனுஷன் ரொம்ப தெளிவாக சொல்கிறான், கர்த்தர் செய்த நன்மைகளை மறந்துடக்கூடாது என்பதற்காக அவன் தெளிவாக சொல், என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம் பண்ண. எதுக்கு ஸ்தோத்திரம் பண்ணணும்? ஏன் சொல்லணும்? ஏன் ஸ்தோத்திரம் பண்ணணும் அப்படின்னு சொன்ன அவன் சொல்றான், அவர் செய்த சகல உபகாரங்களையும் நீ மறந்துடக்கூடாது. ஆத்துமாவை பார்த்து சொல்கிறான், மறந்துடாத. அவர் செய்த நன்மைகளை நீ மறந்துடாத. இல்லை, எத்தனையோ பேர் நன்மை பெற்றவர்கள் தான் இயேசுவை மறுதலிச்சு போயிருக்கிறார்கள். நன்மையும் ஆசீர்வாதத்தை பெற்றவர்கள் தான் இயேசுவை மறந்து போயிருக்கிறாங்க. நன்மையும் விடுதலையும் பெற்றவர்கள் தான் சபையை விட்டு போயிருக்கிறாங்க. ஆசீர்வாதத்தையும் நன்மைகளையும் அடைந்தவர்கள் தான் சொந்த ஊழியக்காரனை விட்டு பிரிஞ்சு போயிருக்கிறாங்க, சபையை விட்டு பிரிஞ்சிருக்கிறாங்க, இயேசுவை விட்டு பிரிஞ்சிருக்கிறாங்க. ஆனால் இந்த தேவ மனுஷன் சொல்லுகிறான், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம் பண்ணு. மறந்துடாத, மறந்துடாத. நீ தாழ்மையில இருந்தபோது உன்னை நினைத்தாரே, மறந்துடாத, மறந்துடாத. நீ பசியும் பட்டினியுமா இருந்தபோது உனக்கு உதவி செய்தாரே, மறந்துடாத. சாட்சியா சொல்லு. நீ வியாதியோடு படுக்கையில் இருந்தபோது உனக்காக இயேசு வந்து உனக்கு ஒரு அற்புதம் செய்தாரே,
மறந்துடாத, சாட்சியா நில்லு, சாட்சியா நில்லு என்று சொல்லுகிறார். அதனால தான் சொல்ல, சகல உபகாரத்தையும் நீ மறந்துடாதபடிக்கு இருக்கணும், என் ஆத்துமாவே மறந்துடாத என்று சொல்லுகிறான். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய ஜனமே, நீங்களும் தேவன் உங்களுக்கு செய்த நன்மைகளை எல்லாம் அனுதினமும் நினைத்து பார்க்க வேண்டும். ஆண்டவரே, நான் இவ்வளவு கஷ்டத்தில் இருந்தபோது என்னை தேடி வந்தவரே உமக்கு நன்றி அப்பா. நான் மரண அவஸ்தையில் இருந்தபோது டாக்டர் எல்லாம் கைவிட்டப்படுது, டாக்டர் எல்லாரும் என்னை விட்டு விலகின போது, இனி இவன் பிழைக்க மாட்டான் அவ்வளவுதான் என்று சொன்ன போது, நீர் மாத்திர என் சத்தத்தை கேட்டு என்னுடைய நிலைமையை புரிந்து கொண்டு எனக்கு உதவி செய்ததை நான் மறக்க முடியாதப்பா. உமக்கு நன்றி, நன்றி. நான் என் உயிர் உள்ள நாள் வரையிலும் நான் உமக்காக வாழ்வேன், நான் சாட்சியாக நிற்பேன். எந்த கஷ்ட நஷ்டங்கள் வந்தாலும், எவ்வளவு பாடுகள் வந்தாலும் உம்மை மாத்திரம் விட்டு நான் வெளியே போக மாட்டேன் என்று சொல்லி தேவனுக்கு நன்றி உள்ள பிள்ளைகளாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று இந்த மாலை வேளையில் தேவ சமூகத்தில் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான தேவச்சனமே, என்னுடைய வாழ்க்கையிலே நான் இயேசுவை அறிவதற்கு முன்பதாக, இயேசுவை அறியாத ஒரு குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவன். இயேசுவை அறிந்து கொண்டு வந்தேன், ரட்சிக்கப்பட்டேன், அபிஷேகம் பண்ணப்பட்டேன், ஞான ஸ்நானம் எடுத்தேன், கர்த்தருடைய பந்தியில் கலந்து கொண்டேன். ஆனாலும் வேதத்தை எடுத்து வாசிப்பதற்கு எனக்கு மனமே கிடையாது, மனமே கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அசால்ட்டாக போவேன், அசால்ட்டாக வருவேன். ஆனால் என்னோட தாயார் ரொம்ப நாட்களாக சொல்லுவாங்க, டேய் வேதத்தை எடுத்து வாசிடா, வேதத்தை எடுத்து வாசின்னு சொல்லுவாங்க. வாசிக்கவும் மாட்டேன். அதே போல் சபைக்கு வா, சபைக்கு வா, சபைக்கு வான்னு சொல்லுவாங்க. சபைக்கும் போக மாட்டேன். என்னுடைய பாஸ்டர் ஆல்பர்ட் தங்கராட்சி அவர்கள் குளத்து விளையை சார்ந்தவர்கள் தான். அவர்கள் சொல்வாங்க, பாலன் வாங்க சபைக்கு வாங்கம்மாங்க. வாரம் பாஸ்டர், போங்க பாஸ்டருமே. போகவே மாட்டேன், போகவே மாட்டேன். ஏன்னா போகிறதுக்கு மனமே கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனாலும் எங்கள் அம்மா அடிக்கடி என்ன கூப்பிடுவாங்க, டே வாடா சபைக்கு வாடா, சபைக்கு வாடான்னு. நான் ரட்சிக்கப்பட்டுட்டோம்னு அர்த்தம். ஆனால் எதுக்கு ரட்சிக்கப்பட்டோம்னு எனக்கு தெரியாது, எதுக்கு ஞானஸ்நானம் எடுத்தோம்னு தெரியாது, எதுக்கு அபிஷேகம் பண்ணப்பட்டோம்னு எனக்கும் தெரியாது. ஆனாலும் சபைக்கு மட்டும் நான் போகவே மாட்டேன் பாருங்க. யாராவது ஊழியக்காரங்க எங்கள் வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா பின்பக்கமாக சாடி ஓடிடுவேன். ஏன்னா வந்த உடனே ஊழியக்காரங்க என்ன செய்வாங்க, வாங்க ஜெபம் பண்ணுவோம், பைபிளை எடுங்கம்பாங்க, ஓடிடுவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு இப்படிலாம் பிடிக்கவே பிடிக்காது, இந்த ஜெபமே எனக்கு பிடிக்காது. அப்படிப்பட்டவனாக தான் இருந்தேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு நாள் நாகர்கோவில் பஸ் ஸ்டாண்டில் நடு ரோட்டில், அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு உள்ளாடி பஸ் எல்லாம் மேலே ஏறி வருகிற அந்த இடத்துல நான் பஸ்ஸிலேருந்து தவறி கீழே விழுந்தேன். கீழே விழுந்த உடனே அங்கே ரோடு நல்லாக்குவதற்காக சல்லி எல்லாம் அப்படி மூன்று சல்லிகள்லாம் போட்டுருந்தாங்க பாருங்க. நான் கீழே விழுந்தது அப்படியே உருண்டு 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 பின்னாடி வருகிறேன். அப்படி போகும்போது அந்த பஸ் ஆனது மேலே போக வேண்டிய பஸ் போகாமல் அப்படியே பின்னாடியே வருது. ஆனால் ஒரே ஒரு சத்தம் கேட்குது, இந்த பையன் செத்தான்டா, இதோடு இந்த பையன் செத்தான் அப்படிங்கிற ஒரு மகாபெரிய சத்தம் நாகர்கோவில் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே கேட்டது. ஆனாலும் அடுத்த ஸ்டெப்பு எனக்கு உருள முடியாதபடி இருந்ததுனால இயேசுவே என்று ஒரு சத்தத்தை போட்ட, இயேசுவே என்று ஒரு சத்தத்தை போட்ட போது எனக்கு பின்னாடி வந்து கொண்டிருந்த அந்த பஸ் அப்படியே நின்றது. உடனே கண்ணை திறந்து பார்த்தேன், பஸ்ஸுக்கு அடியில் நான் இருக்கிறேன். அந்த டயருக்கும் என் கன்னத்துக்கும் ஒரு ஜான் இடைவெளி தான் இருந்தது. அந்த ஒரு ஜான் இடைவெளியில் தான் நான் இயேசுவை முழுமையாக அறிந்தேன். ரட்சிக்கப்பட்டது உண்மைதான், அபிஷேகம் பண்ணப்பட்டது உண்மைதான். எதுக்கு அபிஷேகம் பண்ணப்பட்டோம்னு எனக்கு தெரியாது. அந்த நாளில் தான் இயேசுவை நான் சரியாக உணர்ந்தேன். உடனடியாக எல்லாரும் வந்து என்னை தூக்கினாங்க. என் உடம்பில் உள்ள சதையெல்லாம் பிஞ்சு அப்படி ரோட்டிலே கிடந்தது. எம்ஜிஆர் செத்த 2வது நாள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியே ரோட்டில் தான் பிஞ்சு கிடந்தது பாருங்க.
அப்படி இரத்த வெள்ளத்தில் என்னை தூக்கி அனுப்பி விட்டுட்டாங்க. நான் அப்போ எல்லா இடமும், எல்லா ஹாஸ்பிட்டலும், எல்லா கடைகளெல்லாம் அடைச்சிட்டாங்க. என்னை எம்ஜிஆர் இறந்த 2வது நாள் கடைகளெல்லாம் அடைப்பு. உடனடியாக எடலாக்குடி பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு டிஸ்பென்சரி இருந்துச்சு. அங்கே தான் என்னை கூட்டிகிட்டு போனாங்க. ஏனென்றால் எனக்கு உதவி செய்வதுக்கு யாரும் கிடையாது, என்னை கூட்டிகிட்டு போகிறதுக்கு யாரும் கிடையாது. என்னை கூட்டிகிட்டு போகிறது யாரும் கிடையாது, என்னுடைய பாஸ்டர் ஒருவரை தவிர வேறு யாரும் கிடையாது. ஏனென்றால் நான் இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒரே ஒரு காரணத்தினால் என்னை ஊரை விட்டு ஒதுக்கினார்கள். இனபல ஜந்துக்கள்லாம் ஒதுக்கினார்கள். அனாதியாக இருந்தோம், ஆதரவற்றவர்களாக இருந்தோம், பல நெருக்கத்தில் மத்தியில் இருந்ததால் எனக்கு யாரும் உதவி செய்ய முடியாது. என்னுடைய பாஸ்டர் தான் எனக்கு உதவி செய்தார், மறக்க மாட்டேன். என்னை கூட்டிகிட்டு ஆஸ்பத்திரிக்கு போனார். என்னை செக் பண்ணாங்க. செக் பண்ணுற வேளையில் தான் சொல்கிறாங்க, தம்பி உங்கள் கால் வளைஞ்சு போச்சு, இடது கால் வளைஞ்சிட்டு அதே காலுக்குள்ளாடி தொடை பக்கத்தில் ஒரு பயங்கரமான கல் உள்ளே இறங்கி இருக்கிறது, அதை எடுத்தால் தான் நீங்கள் நடக்க முடியும்னு சொன்னார். அப்போ நான் டாக்டர் இடத்துல கேட்டேன், டாக்டர் நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணும்போது என் காலையில் ஒரு மயக்க ஊசியெல்லாம் போட்டு தானே என்னை ஆப்ரேஷன் பண்ணுவீங்கன்னு சொல்லி கேட்டேன். ஆமான்னு சொன்னார். அப்போ நான் எங்கள் பாஸ்டர்கிட்ட தான் எதை வேணுமானாலும் கேட்பேன். எங்கள் பாஸ்டர்கிட்ட கேட்டேன், பாஸ்டர் என்ன செய்யலாம் பாஸ்டர்னு கேட்ட போது அவர் சொன்னார், பயப்படாத பாலன், அதை எடுத்துருவோன்னு சொன்னார். எடுக்கிறதுக்கு ஒப்பு கொடுத்தேன். செக்சரில் கொண்டு போனாங்க. ஒரு 4 நர்ஸ் வந்தாங்க. என்னை அப்படியே 2 கையும் பிடிச்சிக்கிட்டாங்க, 2 காலையும் பிடிச்சிட்டாங்க. அந்த டாக்டர் என்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போதே பல்லு பல்லாக இருந்த ஒரு கத்தியை வச்சு ஒரே குத்துவோம் அப்படி திருக்கி அந்த கல்லை எடுத்துட்டாங்க. ரத்தம் அப்படி குத்தவும் ரத்தம் மேலே பேரிட்டு வந்துச்சு பாருங்க. அப்படியே பீரிட்டு வந்த உடனே அந்த ரத்தம் என் மேலேயே விழுந்த போது ஒரு சிலுவையின் அடையாளம் என் மேலே அப்படியே வந்து விழுந்தது. என் வலியெல்லாம் மறந்துட்டு உடனே எனக்கு வீட்டுக்கெல்லாம் அனுப்பிட்டாங்க. எனக்கு காலில் கெட்டு போட்டு என்னை வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. நான் வீட்டில் வந்து படுத்து கிடக்கிறேன். அப்பொழுதுதான் என் சகோதரி வந்து கேட்பா, மூத்த சகோதரி கேட்டாள், வலிக்குதாண்ணே? ஆமாண்ணே. டாக்டர் சொன்னாங்க 3.5 மாதம் ஆகும், நீங்கள் சாப்பிட்ற ஆகாரத்தில் தான் அந்த காலில் உள்ள குழியும் நிரம்பணும். அதுக்கு பிற்பாடு இந்த கால் வளைஞ்சதெல்லாம் அது பிற்பாடு பார்த்துக்கிடலாம். சரீரத்தில் நிறைய சதைகள் இல்லை, எனக்கு எல்லாம் ரோட்டில் கிடந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியே அந்த சதையெல்லாம் போயிட்டு அது எல்லாம் பின்னாடி பார்த்துக்கலாம். முதல்ல அந்த காலில் உள்ள குழி நிரம்பணும்னு சொன்னார். அது நிரம்பினா தான் நான் நடக்க முடியும்னு சொன்னார். அருமையான தேவச்சனமே, என்ன செய்வேன்னு தெரியாது. அப்போ என் தங்கச்சி சொன்னா, சின்ன பொண்ணு தான், அவள் சொன்னா, நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிற, அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிற, ஞானஸ்தானம் எடுத்திருக்கிற, எல்லாம் சரிதான். ஆனால் என்னைக்காவது இந்த பைபிளை வாசித்தியா? வாசிக்கல. இவன் படுத்து கிடந்து வாசின்னா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்பந்தான் நான் அந்த பைபிளை கொண்டுட்டு வான்னு சொன்னேன். வாசிக்கும்படியாக இப்படி திறந்த உடனே நான் வாசித்த முதல் வசனம், நீ விசுவாசிப்பாயானால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்கிற வசனத்தை தான் நான் வாசித்தேன். அப்போ என் தங்கச்சிட்டே அதுக்குள்ள அர்த்தத்தை கேட்டேன். அவள் தெரிஞ்ச வண்ணமாக என்கிட்ட அந்த அர்த்தம் சொன்னாள். அருமையான தேவச்சனமே, உடனடியாக சொன்னேன், கொஞ்சம் எண்ணெய் எடுத்துட்டு வா. நானே விசுவாசித்தேன். நானே அந்த எண்ணெயை ஜெபம் பண்ணினேன். பைபிள் மேலே அந்த கையை, அந்த வார்த்தை மேலே அந்த கையை வைத்தேன். ஒரு கையை வார்த்தை மேலே வைத்தேன், ஒரு கையில் எண்ணெயை விட்டேன், ஜெபித்தேன். ஏசப்பா, இது எங்களுக்காக நீர் சிந்தின ரத்தம், இன்றைக்கு நீர் ஜீவிக்கிறீர் என்கிறதை உணர்ந்து கொண்டு நான் சொல்லுகிறேன், ஆண்டவரே உம் ரத்தத்தினால என் காலில் உள்ள குழி நரம்பும் என்று நான் விசுவாசிக்கிறேன் என்று சொன்னேன். அப்படி 3 நாளாக போட்டேன். 4வது நாள் எழும்பும்போது என் வளைஞ்ச கால் நேராகி அந்த குழி எவ்வளவு ஆழமாக இருந்தது, அந்த குழியும் நிரம்பி என் கைகாலில் உள்ள சதைகள்லாம் நிரம்பி இப்போ நான் எப்படி இருக்கிறேன்னு அப்படியே எழும்ப கர்த்தர் உதவி செய்தார். கர்த்தர் ஒருவருக்கே மகிமை உண்டாகட்டும். அருமையான தேவச்சனமே, இன்றைக்கு அந்த ஆண்டவர் ஏன் எனக்கு அந்த சுகத்தை கொடுத்தார்? ஏன் எனக்கு அந்த பாடுகளிலிருந்து எனக்கு வெளியே கொண்டு வந்தார்? அற்புதமாக என்னை நடத்தினார். வளைஞ்ச கால் நேரானது, அந்த ஆழமான குழி நிரம்பினது. இன்றைக்கு வரையிலும்
அந்த சதை, நிரப்பப்பட்ட சதை அப்படியே தான் இருக்கிறது. ஆனால் எனக்கு தெரியாது அந்த சதையை யார் கொண்டு வச்சா, அந்த குழி எப்படி நிரம்பின எனக்கு தெரியாது. காரணம் எனக்கு ஒன்று மாத்திரம் தெரியும், நான் ஆராதிக்கிற இயேசு இன்றைக்கும் ஜீவிக்கிறார், இன்றைக்கும் ஜீவிக்கிறார். அதனால்தான் தேவ மனுஷன் சொன்னான், எனக்கு செய்ததை நான் மற்றவர்களுக்கு சொல்லுகிறேன். எனக்கு செய்த தேவன் உனக்கும் செய்ய வல்லவராயிருக்கிறார். எப்பேற்பட்ட வியாதியில், பிரச்சனையில், போராட்டத்தில் இருந்தாலும் நான் ஆராதிக்கிற இயேசு உனக்கு அற்புதம் செய்ய வல்லவராயிருக்கிறார். நீ விசுவாசிப்பாயானால், நீ நம்புவாயானால், நீ ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்பாயானால், எனக்கு செய்தவர் உங்களுக்கும் செய்ய வல்லவராய் இருக்கிறார். எழும்பிட்டேன் அருமையான தேவச்சனமே. ஆனாலும் என்னை ஏன் என் தேவன் சுகமாக்கினார் என்று நான் புரியவில்லை. எதற்காக என் தேவன் என்னை சுகப்படுத்தினார் தெரியாது. ஜாலியாக தான் அதுக்கு பிறகு இருந்தேன். ஆனால் இங்கே பாஸ்டர் சொல்லுகிறத மாத்திரம் தெளிவாக கேட்டு கேட்டு ஓடுவேன். ஆனால் நாட்கள் கடந்த பிறகு தான் எனக்கு தெரியும், கர்த்தர் என்னை கொண்டு ஏதோ ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார், என்னை கொண்டு ஏதோ ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த திட்டம் என்ன தெரியுமா? என் தாயார் ஒவ்வொரு நாளும் வடித்த கண்ணீரின் போது, என் தாயார் ஒவ்வொரு நாளும் அழுத கண்ணீர் என்ன தெரியுமா? ஒரு நாள் நான் என் அம்மாவும் வீட்டுக்குள்ளே இருந்தபோது எங்கள் அம்மா சொன்னாங்க, பாலன், உன்னுடைய ரட்சிப்புக்காக நான் எவ்வளவோ நாட்களாய் கதறி கதறி அழுதிருக்கிறேன், கதறி கதறி அழுதிருக்கிறேன். நீ ரட்சிக்கப்படலை, ஆனால் இனி நான் ரட்சிப்புக்காக அழமாட்டோம்டா, மாறாக நான் தேவ சமூகத்தில் ஒன்று தான் கேட்க போகிறேன். என்ன தெரியுமா? ஏசப்பா, என் மகன் பைபிளை எடுத்து 4 பேருக்கு பிரசங்கம் பண்ணுகிறதை நான் பார்த்ததுக்கு பிறகுதான் சாவேன், அதுவரை எனக்கு சாவே வரக்கூடாதுன்னு சொல்லி எங்கள் அம்மா ஜெபிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. நான் எங்கள் அம்மாவை பரியாசம் பண்ணினேன், இதெல்லாம் நடக்கிற காரியமா, நானாவது எங்கே பிரசங்கம் பண்ணுவேன், முடியாதுமா அப்படின்னு சொன்னேன். எங்கள் அம்மா சொன்னாங்க, இல்லைடா, என் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார், என் ஜெபத்தை கேட்கிறவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார், நான் விட்ட கண்ணீரை காண்கிற தேவன் உயிரோடு இருக்கிறார். நீ 4 பேருக்கு பிரசங்கம் பண்ணுகிறத நான் பார்த்துட்டு தான் சாவேன், அதுல சாகவே மாட்டேன்னு சொன்னாங்க. என் அன்பின் தேவச்சனமே, ரட்சிக்கப்பட்டேன், அபிஷேகம் பண்ணப்பட்ட, ஞானஸ்தானம் எடுத்தேன், கர்த்தருடைய பந்தியில் கலந்து கொண்டு தெய்வ சமூகத்திலே நான் பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தேன். முதல் நாள் பிரசங்கம் பண்ண ஆரம்பித்த போது என் தாயார் இருந்து பார்த்து பார்த்து அழுது 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 புலம்பினார்கள், ஆண்டவருக்கு நன்றி சொன்னார்கள். என்னை கேட்டுக்கொண்டு தேவச்சனமே, தேவன் செய்த நன்மையை உங்களுக்கு சுருக்கமாக சொல்லியிருக்கிறேன். அப்படியானால் உங்கள் ஜெபத்துக்கு பதில் உண்டு. உங்கள் பிள்ளைகள் இன்றைக்கு திருந்தலன்னு பார்க்காதீங்க, உங்கள் பிள்ளைகள் வழி தவறி போகிறாங்கன்னு சொல்லி பார்க்காதீங்க. இன்றைக்கு உங்கள் கண்ணீருக்கு ஒரு பதில் உண்டு, கண்ணீருக்கு ஒரு பதில் உண்டு. தொடர்ந்து ஜெபியுங்கள், ஜெபத்தை விட்டுறாதீங்க, தேவனுடைய ஆலயத்துக்கு போகிறத விட்டுறாதீங்க, தேவனை தேடுகிறத விட்டுறாதீங்க. கண்டிப்பாகவே தேவன் எனக்கு அற்புதம் செய்தது போல உங்கள் குடும்பத்திலும் அற்புதம் செய்வார். உன் தாயாருடைய கண்ணீரை காண்பார் தேவப்பிள்ளை. உங்கள் கண்ணீரை கண்டு உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதித்து உயர்த்துவதை உங்கள் கண்கள் காணும்படியாகவும், உங்கள் குடும்பம் ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து கர்த்தருடைய பந்தியிலே கலந்து கொண்டு தேவ ராஜ்யத்துக்கென்று பயபக்தியாய் இருக்கிறதை உங்கள் கண்கள் காணும்படியாக கர்த்தர் செய்வார். கலங்காதிருங்கள், ஜெபிப்போமா? மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த தேவனே, இப்பொழுது இந்த தேவ செய்தி யாரெல்லாம் கேட்டுக்கொண்டு இருக்கிறார்களோ அத்தனை பேருடைய ஜெபத்தை கேட்டு இந்த ஜெபத்துக்கு நீர் பதில் கொடுக்க போறதுக்காக நன்றி, தடைகள் எடுத்து போட்டதுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். கலங்கா தேவ பிள்ளை, கர்த்தராகிய இயேசு உங்களை கைவிட மாட்டார். ஆமென்.